ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம உமாபதி தம்பி ராமையா டைரக்ஷனில் வெளியான படம் தான் ராஜாக்கிளி. இந்த படத்தில் தம்பி ராமையா சமுத்திரக்கனின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ராஜாக்கிளி இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ராஜா ஒரு கூஜாவான கதை. அதாவது இந்த படத்தினுடைய டெம்ப்ளேட் நம்ம பார்க்கும்போது பழைய படம் எம்ஆர் நடித்து இன்று வரை பேசப்படுகிற ரத்தக்கண்ணீர் இந்த படத்தினோட ஸ்டோரி தான் இந்த படத்தினோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாக அவங்க எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு மல்டி மில்லியனான தொழிலதிபரான நம்ம தம்பி ராமையா அவர் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆனதுக்கு காரணம் தன்னோட மனைவியை கல்யாணம் பண்ணது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருப்பார். அந்த மனைவி இவங்க மேலே பயங்கரமான சந்தேக பெருவழியாக இருப்பாங்க. தொட்டத்துக்கெல்லாம் சந்தேகப்படுவாங்க. இவர் சாதாரண விஷயம் கிடையாது. இவர் இப்போ பல பெண்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சந்தேகப்படுவாங்க. அது ஆரம்பத்தில் அவர் எந்த தப்பும் செய்கிறதில்ல. அதுக்கப்புறம் இவங்க சந்தேகப்படப்பட அவங்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பெண்களோட தொடர்பு வச்சுக்கிறாரு. தொடர்பு வச்சதுக்கப்புறம் அந்த பெண்கள் மூலயமா இவர் சில விஷயங்களை இழக்கிறாரு. இழந்த உடனே ஒரு கொலைப்பள்ளியில் உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் சொத்து அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் நடுத்தெருவில் வராரு. நடுத்தெருவுக்கு வந்தோடனே பைத்தியக்காரனாக மாறி ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ற அளவுக்கு அந்த நிலைமை கொண்டாடுது. ஒரு பெண்களை தன்னோட மனைவி இருக்கும்போது வேறு பெண்களை தேடி போனால் அவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த படத்தில் அப்பட்டமாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உமாபதி தம்பி ராமையா. அதாவது பையன் டைரக்ட் பண்ணி அப்பா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம தம்பி ராமையா. சும்மா இளம் வயசு மாதிரி பூந்து விளையாண்டுருக்காரு. அதாவது ஒரு 30 வயசு வாலிபனுக்கு என்ன பண்ணுவானோ அந்த மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. 15+ இருக்கிற நம்ம தம்பி ராமையா. இந்த படத்தில் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க படத்தை தூக்கி பிடிக்கிறது தம்பி ராமையா தான். இந்த படத்தை இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் டைரக்ஷன் தான். திரைக்கதையும் பிரமாதமாக இருந்துச்சு. திரைக்கதை பிரமாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அமைச்சிக்கிட்ட அந்த சீன்கள் தான். அந்த சீன்கள் கிளாமராகவும் இல்லாமல் அருவருப்பாகவும் இல்லாமல் ஒரு நியாயமாக ஒரு பெண்ணால் ஒரு ஆண் கெட்டு போகிறான், அதாவது திருமணம் முடிஞ்ச பின்னாடி வேறொரு பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டா கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறது அவ்வளவு அப்பட்டமாக சொல்லியிருக்கிறதுனால அந்த திரைக்கதை நம்ம ஒன்றி பார்க்குற மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்துடுறாங்க. முதல் சீன்லேயே இவங்க காட்டக்கூடிய அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்து போகுது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தில் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சந்தேகப்படுற அந்த மனைவி கேரக்டர் அவங்க ஒரு சில சீன்களுக்கு மேலே அவங்கள காட்டுறதே கிடையாதுன்னா அது கணவன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளோ தூரம் வெறுப்பை காட்டுற அம்மா அதுக்கப்புறம் இவர் சில பல பெண்களோட தொடர்பு உண்மை நெருக்கமாக இருக்குது, கல்யாணமே பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த அம்மா எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது அது நெடுநிலான விஷயம். அதுக்கு அந்த பக்கம் இந்த படத்தில் சமுத்திரக்கனி ஒரு ஆசிரமம் நடத்துவார். அந்த ஆசிரமத்தில் தான் தம்பி ராமையா சேருவாங்க. அதுக்கு அந்த பக்கம் வரக்கூடிய சீன்கள் எல்லாம் ரத்தக்கண்ணீரை ஞாபகப்படுத்துது. இந்த படம் நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த ராஜாக்கிளி. இந்த வருடத்தில் கடைசி வாரத்தில் இந்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் ஏற்படுத்தியிருக்கு. இது போல் 2025லும் நல்ல நல்ல படங்கள் நாம் எதிர்பார்ப்போம். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல படங்களாக இருந்தால் நல்ல ரிவ்யூ கொடுப்போம். ராஜாக்களி நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு படமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த படத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டைம் பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்துக்கு ஒரு 45 to 50 மார்க் கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.